இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன சைஸ் வந்து பர்ஃபெக்ட் சைஸு ப்ளவுஸோட சைஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் சைஸஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணி நம்மளோட சைஸ்க்கு வந்து நம்ம கட்டிங் போட முடியும். அப்போ நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளவுஸ் கட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ராப்பராக அவங்க கொடுக்குறாங்க. பட் நம்மளுடைய சைஸை வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், ஸோ எந்த சைஸை எடுத்து நமக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன சைஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 34 சைஸஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் வீடியோ போடுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த 34 சைஸஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அது அப்ளை ஆகாது. இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு அப்பர் செஸ்ட் வந்து 34னா அப்போ நான் 34 சைஸ் வந்து எடுக்கணுமா? ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல் சைஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் குர்த்தீஸ்லேயே. பிராண்டட்ல வந்து 40ங்கிறது எல் சைஸாக இருக்கும், நான் பிராண்டட்ல வந்து 38ங்கிறது வந்து எல் சைஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் செஸ்ட்டை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த குர்த்தீஸோட சைஸஸ் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்போது நமக்கு 40 சைஸ் அப்படின்னா ப்ளவுஸோட சைஸும் 40யா? எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்பர் செஸ்ட் வந்து 40 சைஸ் எனக்கு இருக்குது குர்த்தீஸ் ஓடுது, அப்போ என்னுடைய ப்ளவுஸ் சைஸ் வந்து 40 சைஸா? ஸோ 40 சைஸஸ் எடுத்து நம்ம வந்து கட்டிங் போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரைட் மெத்தட் கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ப்ளவுஸ் சைஸை வந்து நாலு மெத்தடில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் நமக்கு வந்து என்ன சைஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்து வர வீடியோவில், இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் சைஸ்க்கு வந்து எப்படி ப்ராப்பராக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து நம்மளோட ப்ளவுஸ் சைஸை கண்டுபிடிக்கிறத சொல்லாமல் நான் டைரெக்டாக வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டேன் அப்படின்னா அந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு புரியும், பட் அது உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து வேறு ஊரில் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க உங்களை ஆன்லைனில் பார்த்து உங்ககிட்ட கொரியர் அனுப்பி அதிலிருந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் நம்ம? ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ்னால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த சைஸ் தான் இவங்களோடது, ஸோ அப்படின்னு வச்சு நம்ம வந்து பர்ஃபெக்ட் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த 4 மெத்தடை வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய வந்து நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்மளுடைய பாடியிலே வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு கஸ்டமராக இருக்கட்டும் இல்லை செல்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்கள் பாடியிலே வந்து நம்மளுடைய பஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ பஸ்ட்டுங்கிறது வந்து செஸ்ட், அப்பர் செஸ்ட்டுங்கிறது வேற. ஸோ பஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம பிரஸ்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து வரதான் நமக்கு வந்து பஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பஸ்ட்டு வந்து ஓவர் பஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு, தென் வந்து அண்டர் பஸ்ட் நம்ம பஸ்ட்டுக்கு அடியில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டேப்ல வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்துட்டு நம்ம அந்த அளவை வந்து நம்மளுடைய பிளவுஸ் அளவா வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஓவர் பஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பின்னாடி வந்து இந்த மாதிரி நம்மளுடைய முதுகு பக்கம் வச்சுக்கோங்க. ஆம் ஃபீட் கிட்ட கொண்டு போகக்கூடாது. இந்த சென்டர் ஆஃப் த பஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வச்சுட்டு நம்ம டேப்பை வந்து இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க. ஸோ நமக்கு என்ன இருக்குது? 36 இருக்கு. ஸோ ஓவர் த பஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 36. எப்படி நீங்கள் 36 வைக்கிறீங்க, ஏன் 35 வைக்கலாம்ல, 37 வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ நான் வந்து 38 வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 38க்கு ஃபிங்கர்ஸ் எவ்வளோ கேப் வருதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ 37 நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ 37லேயே எனக்கு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து உள்ள போது கேப் இருக்கு. ஸோ இப்போ நான் 36 வைக்கிறேன். ஸோ நம்ம 36 வைக்கும்போது இந்த டேப்பு என்னுடைய இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு. ஸோ வந்து ஃபிங்கர்ஸுங்கிறது ஒரு 1 ஃபிங்கர் அளவு தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ இதே இது நான் 35 வச்சு காமிக்கிறேன். ஸோ என்னுடைய பஸ்ட் வந்து எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ஸோ நம்ம 35 எடுக்கக்கூடாது. ஸோ 36ல் ரொம்பவும் நம்ம வந்து டைட்டாக இழுத்து அழுத்தக்கூடாது, லூஸாகவும் வைக்கக்கூடாது. ஸோ வந்து எனக்கு 36 இன்ச்சஸில் வந்து நம்மளுடைய ஓவர் பஸ்ட் இருக்கு.
ஓகே, ஸோ அண்டர் பஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்மளுடைய கீழ்ப்பக்கமாக இடுப்பு கிட்ட இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஸ் பாயிண்ட்ல ஸோ பாருங்கள் 30 inches இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து வேரி ஆகும். அண்டர் பஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேல் வயிறு இருக்கு, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேல் வயிறு இருக்கும், சிலருக்கு வந்து அடி வயிறு இருக்கும். ஸோ உங்களுக்கு மேல் வயிறு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 30ங்கிறது 31, 32, 33 அந்த மாதிரி கூட ஆகலாம். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஓவர் பஸ் 36 இருக்கு அப்படின்னா அண்டர் பஸ் வந்து 30 தான் இருக்கணும் அப்படிங்கிறது நீட் கிடையாது. உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ஓவர் பஸ் வந்து 36 inches அப்படின்னா என்னுடைய பிளவுஸ் சைஸ் வந்து நான் 36 inchesன்னு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து சம் கேசஸ்ல வந்து வேரி ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பிரேசர் சைஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நம்ம செகண்ட் மெத்தட் நான் சொல்றேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து நம்ம 36 inchesன்னு சொல்லி நம்ம பாடியோடைய மெஷர்மெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரேசியர் சைஸ். இப்போ நீங்க வந்து என்ன பிரேசியர் சைஸ் யூஸ் பண்றீங்க, 34 சைஸ் யூஸ் பண்றீங்களா இல்ல 36 inches யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறத நீங்க பாருங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த பஸ் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து பெருசா தேவைப்படும். ஓகே, ஃபுல் கவரேஜ்க்காக உங்களுக்கு கப் சைஸ் வந்து பெருசாக தேவைப்படும். அந்த மாதிரி உள்ளவங்க இப்போ வந்து 36 ABCDD அப்புறம் EF அப்படின்னு சொல்லிட்டு கப் சைஸ் வந்து நிறைய இருக்கும் பிராண்டட்ல. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்க இப்போ 36 சைஸ் வந்து பிரேசர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல 36 ABC வரைக்குமே வந்து நீங்க 36 யூஸ் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிளவுஸ் சைஸ் வந்து நீங்க 36 அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த சிக்கு மேல டி கப், இ கப், எஃப், ஒய் அந்த மாதிரி நிறைய கப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சைஸஸ் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பஸ் சைஸ் வந்து பெருசா இருக்கிறவங்களுக்காக தான் அந்த மாதிரி சைஸஸ் வந்து கப் சைஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 36 டி யூஸ் பண்றீங்க இல்ல இ யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிளவுஸ் சைஸை வந்து நீங்க 38 சைஸா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம பிரேசியர் வந்து என்ன சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து நம்மளுடைய பிளவுஸ் சைஸஸ் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குர்த்தி மெஷர்மெண்ட் சைஸ். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய குர்த்தி சைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல் சைஸே போடலாமே. ஸோ பிராண்டட்ல எல் சைஸுங்கிறது நமக்கு 40 இல்லையா? ஸோ நீங்கள் 40 சைஸஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது எல் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 inch வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 4 inch மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சைஸ் என்ன 36 inches இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிளவுஸோடைய சைஸ் வந்து 36 சைஸஸ். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து 38 அதாவது எம் சைஸ் குர்த்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து 38 தான் வந்து குர்த்தியோட சைஸ் இல்லையா? ஸோ நீங்கள் 4 inches வந்து லெஸ் பண்ணிட்டு உங்களுடைய பிளவுஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 34 inches உடைய பிளவுஸ் சைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம குர்த்திஸை வச்சுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். லாஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அளவு பிளவுஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அளவு பிளவுஸை வச்சு நம்ம ஈஸியாக நம்மளுடைய பிளவுஸ் சைஸை கண்டுபிடிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வேரியேஷன் நம்ம பாடியில இருந்து எடுக்கிறது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ பிளவுஸ் வேற வழி இல்லை. இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு அளவு பிளவுஸை கொடுத்து தான் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அளவு பிளவுஸ் யூஸ் பண்ணலாம். பட் நீங்க யூஸ் பண்ற அளவு பிளவுஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரீசெண்டாக வந்து அதை ஸ்டிச் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய பிளவுஸாக இருந்தாலுமே நம்ம ரீசெண்டாக ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு புது பிளவுஸாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பழைய பிளவுஸாக எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை நிறைய தடவை நம்ம தண்ணியில் போடும்போது அந்த ஃபேப்ரிக் வந்து சிங்கேஜ் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. ஸோ ஆனால் வந்து அவங்களுக்கு பாடியில் ஃபிட் ஆகுது அப்படின்னா அது பாடிக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து வளைஞ்சு கொடுத்து செட் ஆகிக்கும். பட் நம்ம மெஷர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி மெஷர் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேசஸ் நம்ம வந்து சின்ன சைஸ்ல வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு வேற வழி இல்லை, உங்களுக்கு அளவு பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க அளவு பிளவுஸை வச்சுதான் உங்க அந்த மெஷர்மெண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த அளவு
ப்ளவுஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க. புது ப்ளவுஸாக கேளுங்க. அதாவது புது ப்ளவுஸ் மீன்ஸ் அவங்க ரீசன்ட் டேஸில் வந்து ஸ்டிச் பண்ணதாக கேளுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ளவுஸை வந்து அளவு ப்ளவுஸாக கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கும் போது இந்த சிங்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டு இப்போ இது ரீசன்ட் சைஸ் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அயன் பண்ணிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது அதுலேயும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து என்ன சைஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி நம்மளுடைய மெஷர்மெண்ட் வந்து ப்ளவுஸ் சைஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வந்து நல்லா அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பேக் சைடு நம்ம திருப்பிக்கலாம். ஸோ பேக் சைடில் நம்ம இந்த ஆர்ம் ஃபிட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர்ம் ஃபிட்டும் இந்த ஆர்ம் ஃபிட் வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போடும்போது இங்கே வந்து இந்த மாதிரி சுருக்கு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அதுக்கு இப்படி விரிச்சாலும் நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த 2 பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி கரெக்டாக இருக்கணும். இது 2 இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதுவும் வந்து நம்ம அந்த ஸ்டிச் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி நெக்கை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது. நெக்கை ரொம்ப நம்ம வளைச்சும் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்ம் ஃபிட் நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வருது? இந்த ஆர்ம் ஃபிட் வந்து நமக்கு 19 இன்ச்சஸ் வருது. இப்போ நீங்கள் வந்து இப்படியெல்லாம் இழுக்கக்கூடாது. கரெக்டாக வந்து இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்ம் ஃபிட்டும் இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நமக்கு வந்து 19 இன்ச்சஸ்க்கு வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி 19 இன்ச்சஸ்க்கு இருக்கா. ஸோ பேக் சைடில் வந்து நமக்கு 19 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ ஃப்ரண்ட் வந்து எப்போவுமே நம்ம வந்து நெக்குக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் நம்ம வந்து ஹூக் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த சைடில் இருந்து தான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணியே கட்டிங் போடணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். இல்லை ஸ்டாண்டர்டான அளவு வச்சு நம்ம பண்ணணுன்னாலும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஹூக் சைடு எடுத்துட்டோம். ஸோ இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் பின்னாடி வந்து நமக்கு எவ்வளோ இருந்தது? பேக் சைட் 19 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ அதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து நமக்கு வந்து 19 இன்ச்சஸ் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஹூக் சைடு எடுத்திருக்கேன். ஸோ ஹூக் சைடும் இப்படி ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு. ஸோ நம்ம எவ்வளோ இழுத்தாலும் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லீவ் இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. பட் நெக்கு இதெல்லாம் வந்து ஆர்ம் ஹோல் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி இதில் இருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ எவ்வளோ இருக்குது? 8.5 இருக்குது இல்லையா? ஸோ 8.5 இருக்குது. ஸோ வந்து இந்த சைடும் நமக்கு 8.5 தான் இருக்கும். எதனால் இந்த சைடு நான் மெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இந்த பட்டி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு பாருங்கள் இப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் ஹூக் சைடு வந்து மெஷர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 8.5 அப்படின்னா இதுவும் 8.5 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 17 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 17 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் நமக்கு வந்து டோட்டல் வந்து 36 இன்ச்சஸ். ஸோ அப்போ இந்த ப்ளவுஸ் சைஸ் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சஸ் உடைய ப்ளவுஸ் சைஸு. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய அளவு ப்ளவுஸ்லையும் உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய சைஸஸ் எது வந்து நமக்கு கமெண்டில் வருதோ அந்த சைஸஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு சைஸாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து அதோடைய பேட்டர்னோட அப்ளை பண்ணுறேன். தென் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சைஸுக்கும் வந்து எப்படி வந்து ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கட்டிங்ஸ் போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.